இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாலை போடுறதுக்காக நாங்க 2 பேரும் கோவிலுக்கு போயிருந்தப்போ புவனாவையும் பசுபதியையும் பார்த்தோம். ஏதாவது பேசி உங்ககிட்ட வம்பிழுத்தாங்களா? ஆமாமா, ஆனா எப்பவும் போல ஏதோ ஒண்ணு பேசி வம்பிழுத்தா கூட பரவாயில்ல. நான் பிரெக்னன்டாவே இல்ல, எனக்கு உண்டாகி இருக்கிறது போலியான கர்ப்பம். நீயும் உன் புருஷனும் உன் அப்பா கிட்ட போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா. தனா, என்ன சொல்ற? அது மட்டும் இல்ல, அங்க ஒரு பெரிய கலாட்டாவே நடந்துச்சு. ஏன், என்ன ஆச்சு? என்ன கலாட்டா? நீ புள்ளத்தாச்சி கிடையாது. உனக்கு உண்டானதும் போலி கர்ப்பம். நான் உண்மையை சொன்னா அடுத்த நிமிஷமே உங்க அப்பா அப்படியே நெஞ்சு புடிச்சு சரிஞ்சு விழுந்துருவாரு. ஏய், என்ன சொன்ன? ஏய் ஏய், மாலை போட்டிருக்கேன்னு பாக்குறேன். இல்ல, ஏய், என் தங்கச்சி முன்னாடியே விரல நீட்டி பேசுறியா நீ? உன் கைய உடம்புல இருந்து எடுக்கிறனா இல்லையான்னு பாரு. உன்னால முடிஞ்சா பாத்துக்கப்ப. உங்க அப்பங்கிட்ட உண்மையை போட்டு உடைச்சு உங்க 2 பேரையும் நடுத்தெருவுல நிக்க வைப்பண்டி. நாங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கோம். இப்பதான் ஒரு விஷயம் புரிய வருது. நம்ம கேட்காமலே ஹாஸ்பிட்டல்ல இருந்து உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துச்சு. அன்னைக்கு நான் மாத்தி படிச்சதுனால பெரியப்பா கிட்ட சிக்காம தப்பிச்சிட்டோம். அந்த ரிப்போர்ட் எப்படி வந்துச்சுன்னா இப்பதான் புரியுது. அந்த புவனேஸ்வரிக்கு விஷயம் தெரிஞ்சு அந்த ரிப்போர்ட்டை வீட்டுக்கு வர வச்சு அது மூலமா நம்ம வீட்டுக்கு ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும்னு அவ ட்ரை பண்ணிருக்கா. ஆனா அன்னைக்கு அது நடக்கல. ஆனா மாயா, அப்பவே அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவ ஏன் இவ்வளவு நாளா சைலண்டா இருக்கணும்? எப்படியாவது மாமாவுக்கு இந்த உண்மையை சொல்லிருக்கலாம்ல. ஏன் அதை அவ செய்யல? அவளை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை பெருசுபடுத்தி நம்ம வீட்டை ரணகலப்படுத்தணும். அது மூலமா இவங்க 2 பேரையும் பெரியப்பா வெறுக்கணும். இவங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்.